உங்க வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த முயல் பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சீங்கன்னா பேய் இல்லைன்னா இந்த பொம்மை சத்தம் போடாம இருக்கும். பேய் இருந்துச்சுன்னா அந்த திசையை நோக்கி அதோட கண்ணை திருப்பி சத்தம் போட ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு பொம்மையை அவங்க வீட்டுல யாரோ ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு மர்மமான நோய் இருக்கு. எதையாச்சும் பார்த்து பயந்துட்டாங்கன்னா அவங்களோட கண்களை 2 கைகளால மூடிப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொண்ணோட அப்பா அவங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போக போறாரு. அதனால அவரோட பொண்ணை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தனை வேலைக்கு சேர்க்கிறாரு. ஆனா அவன் அவரோட பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ற கூடாதுன்னு அவனை ஒரு சங்கிலியால கட்டி தான் வேலைக்கு சேர்க்கிறாரு. அந்த செயின் கட்டிருக்கிறதுனால அவனால அந்த பொண்ணோட ரூமுக்கு போக முடியாது. மத்தபடி கிச்சன் பாத்ரூமுக்குலாம் போற மாதிரி அந்த செயினை கட்டி வச்சிருப்பாரு. இவனும் சரி அந்த பொண்ணு பாட்டுன ரூம்ல இருக்க போறா. அவ அப்பா வர வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு போலாம்னு உட்காந்துருக்க சமயத்துல யாரோ அவனோட செயினை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் பயத்துல அந்த செயினை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அன்னைக்கு நைட் அவனோட அறையில தூங்கும் போது செவுத்துல மாட்டிருக்க ஒரு போட்டோ இவனையே உத்து பாக்குற மாதிரி இருக்கு. அது திரும்பி பார்த்து இவன் பயத்துல யாரா அந்த போட்டோல நம்மள மறைச்சு பாக்குற மாதிரி இருக்குன்ட்டு எழுந்து போய் அந்த போட்டோவை கழட்டி திருப்பி செவுத்துல சாட்சி வச்சிடறான். அப்பாடா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம்ட்டு வந்து பெட்ல படுத்தா அந்த போட்டோ ஆட்டோமேட்டிக்கா அவனை பாக்குற மாதிரி மறுபடியும் திரும்பிடுச்சு. இவனுக்கா இல்ல உடனே எழுந்து போய் அந்த போட்டோவை கீழே போட்டு உடைச்சிடுறான். அப்ப அந்த போட்டோல இருந்த உருவம் என் வீட்டுக்குள்ள வந்து என்னோட ரூம்லயே என்னோட பெர்மிஷன் இல்லாம தூங்கிட்டு இருக்கியான்றதுக்காக அவனை முறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்கு.